இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயையோ நான் உன்னை கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு நான் முதல்ல எழுதின பல்லவி வந்து கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் உயிர் காதல் நான் கண்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். அந்த டைரக்டர் வாங்கி படிச்சுட்டு சொன்னார், சார் ரொம்ப இலக்கியமாக இருக்குது சார் அப்படின்ட்டார். கண்டேன் நான் கண்டேன் அப்படிங்கிறது இலக்கியமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார் ரொம்ப இலக்கியமாக இருக்குது, ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நீங்கள் அந்த பாட்டை போய் வீட்டில் போய் கேளுங்க. அந்த பாட்டில் இருக்கிற ஐயோ 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 ஐயோன்னு நான் இப்போ இது இருக்கும் அதில், அது எல்லாமே நம்ம ஏற்கனவே எழுதியிருந்தது கண்டேன் கண்டேன் அப்படின்னு எழுதியிருந்தது. கண்டேன் நான் கண்டேன், எதிர்காலம் நான் கண்டேன், நான் உன்னை கண்ட நேரத்தில் எல்லாமே கண்டேன் கண்டேன். நான் என்ன பண்ணேன், கண்டேன் கண்டேன்லாம் ரொம்ப கடுப்பாய் கோவத்தில் கண்டேன் கண்டேன் அடிச்சுட்டு ஐயோ 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 ஐயோன்னு போட்டேன். இப்போ நீங்கள் அந்த பாட்டை போய் கேட்டு பாருங்க, ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயையோ நான் உன்னை கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ. சார் செம்ம ட்ரெண்டியாக இருக்குண்ணா சார். அதை விட பெரிய காமெடினா அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஹிட்டான பிறகு அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ஒத்துக்கவே இல்லையே, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு இந்த பாட்டு அப்படின்னு சொன்னார். நான் அதுக்கிடையில் என்ன பண்ணுறேன்னா, அந்த எழுதின பாட்டை கொண்டு போய் இன்னொரு படத்துக்கு கொடுத்து அந்த படத்துலேயே அந்த பாட்டு வந்துச்சு. விஜய் அவர்கள் நடித்த மதுரைங்கிற ஒரு திரைப்படம் இருக்கு இல்லையா, அதில் ஏற்கனவே அந்த பாட்டுக்கு எழுதின அதே பல்லவி தான் கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டுக்கு எழுதின பாட்டு தான் இது.